கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? இதை உள்ளத்திலே ஒரு மனிதன் அறிந்தால், இதை உள்ளத்திலே ஒரு மனிதன் ஆழமாக பதிந்து விட்டால் போதும், அவனுடைய வாழ்வில் பாவம் என்பது தொடராது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா யார் இவர்கள்? அப்துல்லா இப்னு உமர் யார்? உமர் இப்னு கத்தாபுடைய மகனார். அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் மக்காவுடைய ஒரு மலையின் அருகிலே நடந்து செல்கிறார்கள். அங்கே ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு வாலிபன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அவரை பார்த்து அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் கேட்டார்கள், வாலிபா, இந்த ஆடு யாருடையது? அந்த வாலிபன் சொன்னான், இந்த ஆடு என்னுடைய எஜமானருடையது. அப்படியா? ஒரு ஆட்டை எனக்கு விற்றுவிடு, உன் எஜமானிடத்திலே சென்று ஆடுகளை ஓனாய் தின்று விட்டது என்று கூறிவிடு என்று. அந்த மனிதன், அந்த வாலிபன் திரும்ப சென்றான். அப்துல்லா இப்னு உமர் அவர்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அழைத்து கேட்டார்கள், வாலிபா, பதில் சொல்லி செல். அந்த வாலிபன் கேட்கிறான் அப்துல்லா இப்னு உமரிடத்திலே திரும்பி சென்றவனாக, நீங்கள் சொல்லுகிறீர்கள் எஜமானரிடத்திலே சென்று ஆடுகளை ஓனாய் தின்று விட்டது என்று நான் சொல்லுகிறேன், ஆனால் அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அவன் நாளை மறுமையிலே என்னிடத்திலே இதை குறித்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? அப்துல்லா இப்னு உமர் இதை கேட்டவுடன் அழ ஆரம்பிக்கிறார்கள். அந்த வாலிபனை அழைத்துக் கொண்டு அவருடைய எஜமானரிடத்திலே சென்று அவரை விலை பேசி அந்த காசை கொடுத்து அவரை விடுதலை செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு அச்சம், இந்த பாவத்தை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் என்னிடத்திலே விசாரித்தால் நான் என்ன செய்வேன் என்ற ஒரு பயம் உள்ளத்திலே தொற்றிக் கொண்டால் போதும், தௌபாவுடைய பாதையில் அவன் நடக்க ஆரம்பிப்பான். எப்போது இந்த பயம் இல்லையோ, எப்போது இந்த உணர்வில்லையோ, அவனுடைய உள்ளம் செத்து மடிந்து விட்டது. அவன் அல்லாஹ்விடத்திலே உள்ளத்தை கேட்கட்டும், அவனுக்கு உள்ளம் இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக.